காயின் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காயோட நன்மைகள் பற்றி தான். அதில் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை நோயின் ஆரம்ப கட்டத்தில் இருந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. மூல நோய்க்கு தீர்வளிக்கும் ஆற்றல் கொண்டது. பசியை தூண்டி வயிற்றுப்புழுக்களை நீக்கி செரிமான மண்டலத்தை சீராக வைக்கும். இரத்தத்தை சுத்திகரித்து உடலில் உள்ள நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது. இதில் உள்ள நார் சத்தும் குறைந்த கலோரிகளும் உடல் எடையை குறைக்க உதவும். சளி, காய்ச்சல் மற்றும் சளி தொல்லைகளின் போது சுண்டைக்காய் கசாயம் குடிப்பது பலனளிக்கும். வாய் மற்றும் தொண்டை புண்களை குணப்படுத்த உதவுகிறது. சுண்டைக்காயை வறுத்து கூட்டு கறி செய்து சாப்பிடலாம். உலர்ந்த சுண்டைக்காயை தண்ணீரில் கொதிக்க வைத்து கசாயம் குடிக்கலாம். சிறிய சுண்டைக்காயை பச்சையாகவும் சாப்பிடலாம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சுண்டைக்காய் கசப்பு தன்மை கொண்டது. எனவே அதனை பல வழிகளில் சமைத்து உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. சுண்டைக்காயை மோரில் ஊற வச்சு வத்தல் செஞ்சு கூட நம்ம வறுத்து சாப்பிடலாம். அப்புறம் சுண்டைக்காயை வத்த குழம்பு செய்யலாம். ரொம்ப இதில் நன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால சுண்டைக்காய் கிடைக்கிறவங்க தயவுசெய்து சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக சுகர் நோய் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.